நடக்குமா? ஒரு பெண்ணை கழுத்தை வெட்டி தலையை தூக்கி கொண்டு ரோட்டால் போகின்றார். அரிவாளும் அந்த ஒரு கையில் அரிவாள், இன்னொரு கையில் அந்த பெண்ணின் தலை. ஒரு தமிழண்ட பெயரை சிங்கள பெயராக இப்படி மாத்துறது. சிங்கள மக்களுக்கு நீங்க சத்தியலிங்கம், சுந்தரலிங்கம், கணபதி பிள்ளை, சுப்பிரமணியம், வேலாயுதம் என்றெல்லாம் பெயர் வைக்கலாம் தானே என்று திடீரென ரஜலுனு என்ற பெயரை மாற்றியதன் காரணமாக இவர்களே மூக்குடைப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே எல்லையிலே ஏற்பட்ட யுத்தம் காரணமாகவும் IPL திருவிழா முடிவடைந்திருக்கின்றது. IPL திருவிழா மிகப்பெரிய, இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றங்களுடன் நடைபெற்றது. இதிலே RCB கப்பை தூக்கியிருக்கின்றார்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். நேற்று வவுனியா பகுதியிலே நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். சுகீர்த்தன் சுவர்ணலதா என்கின்ற பள்ளி ஆசிரியை, 32 வயசு இளம் பெண், நேற்று புளியங்குளத்திலிருந்து அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்வதாக கூறி சென்றிருக்கின்றார். அவருடைய மனைவியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி புளியங்குளத்துக்கு செல்லும் வழியிலே சின்னப்பூவரசங்குளம் என்ற பகுதியில் இறக்கி வைத்து அவருடைய கழுத்தை அறுத்து தலையை துண்டித்து அந்த தலையை எடுத்துக்கொண்டு புளியங்குளம் போலீஸில் சரணடைந்திருக்கின்றார். இந்த சின்னப்பூவரசங்குளம் என்ற பகுதி ஒரு சிறிய ஒரு காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியிலே அவருடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்தி அந்த பெண்ணை இறக்கி கழுத்தை அறுத்து அந்த தலைப்பகுதியை, துண்டித்த தலைப்பகுதியை எடுத்துக்கொண்டு போலீஸிலே சரணடைந்திருக்கின்றார். இப்படியான பயங்கரமான சம்பவங்களை நாம் பார்க்கும்போது எமது சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எமது சமூகத்தில் ஏற்படுகின்ற ஒரு சில பிரச்சனை காரணமாக எமது சமூகத்திலே நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. பூச்சிக்கொல்லி மருந்து உட்கொள்வது, தூக்கில் தொங்குவது போன்ற பிரச்சனைகளால் எமது சமூகத்தில் எமது மக்கள், அதுவும் இளம் பெண்களும் ஆண்களும் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான அந்த கழுத்து வெட்டி எடுத்துக்கொண்டு போகின்ற சம்பவம் ஒன்று இந்தியாவிலே கர்நாடகாவில் சில மாதங்களுக்கு முன் நடந்தது. அவர் அந்த தலையை, முடியை பிடித்து, கையிலே முடியை பிடித்து தலையை தூக்கி கொண்டு செல்கின்றார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதை பார்த்தபோது எமது நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த படத்தை பார்த்து பயந்தார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? ஒரு பெண்ணை கழுத்தை வெட்டி தலையை தூக்கி கொண்டு ரோட்டால் போகின்றார். அரிவாளும் அந்த ஒரு கையில் அரிவாள், இன்னொரு கையில் அந்த பெண்ணின் தலை. அதை பார்க்கும்போது எமது மக்கள், எமது பெண்கள், குறிப்பாக எமது நாட்டில் உள்ள பெண்கள் ஒரு பயந்து நடுங்கி அந்த படத்தை பார்த்தார்கள். இப்படியும் செய்வார்களா என்று. அதே சம்பவம் எமது பகுதியிலே, அதுவும் வடமாகாணத்திலே உள்ள வவுனியாவிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இதற்குரிய காரணம் ஒரு புரிந்துணர்வு இல்லாமை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த புரிந்துணர்வு இல்லாமல் ஒரு சில தவறுகளை இரண்டு பேரும் பேசி தீர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் ஆத்திரத்திலே எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவுதான் இது. ஆத்திரத்தை தவிர்த்து எமது சமூகம் நல்ல சிந்தித்து சில பெரியவர்களிடம் சில அபிப்பிராயங்களை கேட்டு ஒழுக்கமுடன் வாழ்வது சிறந்த என்று நம்புகின்றேன். இந்த உப்பு பிரச்சனையில் யாருடைய பெயரை யார் மாற்றுவது? ஒரு தமிழண்ட பெயரை சிங்கள பெயராக இப்படி மாற்றுறது. ஆனையிரவு என்பது ஒரு தமிழ் பெயர். அதை ரஜலுனு என்கின்ற சிங்கள பெயரை எப்படி வைப்பது? ஒரு தமிழனுக்கு ஒரு சிங்கள பெயரை வைத்து எப்படி அழைப்பது? இதைத்தான் பாராளுமன்றத்தில் கூட சத்தியலிங்கம் அவர்கள் கேட்டிருந்தார். சிங்கள மக்களுக்கு நீங்க சத்தியலிங்கம், சுந்தரலிங்கம், கணபதி பிள்ளை, சுப்பிரமணியம், வேலாயுதம் என்றெல்லாம் பெயர் வைக்கலாம் தானே என்று. அப்படி சொன்னதின் அர்த்தம் இப்போதுதான் புரிகின்றது. இவர்கள் பார்த்தார்கள், இனி இப்படித்தான் எல்லாருக்கும் பெயர் வைக்க வேண்டும் என்று நினைத்ததன் காரணத்தினால் ஆனையிரவு உப்பென்றே அழைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய தமிழ் பெயரிலேயே நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அமைச்சர் சுனில் கந்தினத்தி அவர்கள் கூறியிருக்கின்றார். அவர் பார்த்தார், அவருடைய பெயரையே மாற்றி விட்டுருவார்கள் போல் என்று நினைத்தாரோ இன்னொன்று தெரியலை. உடனடியாக பெயரை மாற்றிவிட்டார். நன்றி அதுக்கு. இந்த உப்பளம் 1937ஆம் ஆண்டு தளம் அமைக்கப்பட்டு 1938ஆம் ஆண்டு உப்புகள் அதில் உற்பத்தி பண்ணப்பட்டு எடுத்து அதை வியாபாரம் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு பெயர் மாற்றுவதென்றால் கூட பிரதேச செயலகம் சென்று அங்கே அவருடைய பிறப்பு அத்தாட்சி அதிகாரியாக இருப்பார். அவரிடம் கூறி எங்களுடைய பெயரை மாற்றி அதை நாங்கள் பத்திரிகைகளில் பிரசுரித்து வெளியிட்டு அந்த பெயரை உறுதிப்படுத்துவார்கள். அப்படி இருக்கும்போது
1937ஆம் ஆண்டு அடித்தளமிட்டு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உப்பு தொழிற்சாலையில் இவர்கள் திடீரென எந்த விதமான மக்களின் அபிப்பிராயங்களோ அங்கே தொழில் செய்கிறவர்களுடைய கேட்காமல் இவர்கள் திடீரென ரஜலுணு என்ற பெயரை மாற்றியதன் காரணமாக இவர்களே மூக்குடைப்பட்டு இப்போது அந்த பெயரை மாற்ற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு பழையபடி ஆனையிறவு உப்பு என்ற பெயரில் அழைத்து கொள்ளலாம் என்று அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார். குறிப்பாக வடகிழக்கில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு கிடைத்தது ஒரு வெற்றி. எங்களுடைய பெயரிலே மீண்டும் அந்த உப்பு வரப்போகின்றது. இதற்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பழைய பெயரிலே இந்த உப்பு வருகின்றது. நேற்று இந்தியாவிலே நடந்த IPL திருவிழா முடிவடைந்திருக்கின்றது. IPL திருவிழா மிகப்பெரிய, இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றங்களுடன் நடைபெற்றது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே எல்லையிலே ஏற்பட்ட யுத்தம் காரணமாகவும் சில மாற்றங்கள் செய்து இழுவரையின் பின் இந்த IPL சமர் முடிந்திருக்கின்றது. இதிலே RCB கப்பை தூக்கியிருக்கின்றார்கள், அவர்கள் கேடயத்தை எடுத்திருக்கின்றார்கள். RCBக்கு இந்தியாவில் உள்ள எல்லா விளையாட்டு ரசிகர்களும், அநேகமாக சென்னை சூப்பர் கிங், அதே போல தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் அதை ஒரு கிண்டலாக நக்கலடித்து கொண்டிருந்தார்கள். 18 வருடமாக கப்பை தூக்கவில்லை. 18 படி ஏறி சபரிமலைக்கு போவது போல் இந்த முறை அது இந்த பயணங்கள் செய்தால் அது குருசாமி என்று அழைப்பார்கள் சபரிமலையிலே, அதேபோல் குருசாமி என்று அழைத்தார்கள். அந்த அவர்களுடைய பேச்சை எல்லாம் உடைத்து அவர்கள் இந்த IPLலிலே RCB கப்பை தூக்கி விராட் கோலி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். நன்றி, வணக்கம்.